Welcome to Easy Way of Learning 9th Standard Social Science. My dear 9th standard students, today we are going to see an interesting lesson in history, that is evolution of humans and society, prehistoric period. மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். It is one of the important lesson because it teaches how human being originate. இந்த பாடம் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். ஏனென்று கேட்டால், எவ்வாறு மனித இனம் தோன்றியது என்பதை பற்றி இந்த பாடத்தில் விளக்கப்பட்டுள்ளது. Everybody well known human being originate from monkeys. நாம் அனைவருக்கும் தெரியும், மனித இனம் குரங்கிலிருந்து வந்ததென்று. இது எப்படி தோன்றியது? உடனடியாக குரங்கிலிருந்து மனிதன் தோன்றிவிட்டதா? இதை பற்றி இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். மனித இனம் குரங்கில்தான் தோன்றியது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் குரங்கிலிருந்து ஏறத்தாழ 6 கட்டமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து 7வது கட்டமாகத்தான் மனிதனாக மாறியுள்ளது. முதலில் மங்கீஸ், அடுத்தது மங்கிலிருந்து கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைந்து ஏப்ஸ், மனித குரங்கு என்று சொல்லுவீங்களே ஏப்ஸ், அதற்கடுத்து ஆஸ்ட்ரோபித்திகஸ், அதற்கடுத்தது ஹோமோ ஹெபிலியஸ், அதற்கடுத்தது ஹோமோ எரக்டஸ், அதற்கடுத்து நியாண்டர்தாலஸ், அதற்கடுத்து ஹோமோசபியன்ஸ். இந்த ஹோமோசபியன்ஸ் என்பது நியரர் டு தி ஹியூமன் பீயிங். ஏறத்தாழ monkeys to human being, it has 6 million years. குரங்கிலிருந்து மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு ஏறத்தாழ 6 மில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்று நம்பப்படுகிறது. தொடர்ந்து இந்த பாடத்தில் இதை பற்றி விரிவாக காண்போம். Now we live in the age of information technology. The mobile phones have literally put the world on our fingertips. நாம் இப்பொழுது தொழில்நுட்ப காலத்தில் வாழ்கிறோம். ஒரு அலைபேசி இருந்தால் போதும், உங்கள் விரல் நுனியில் இந்த உலகம் உங்களது கையில் இருக்கிறது. இது உடனடியாக நிகழ்ந்ததா? இதற்கு எவ்வளவு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதை பார்க்கின்ற பொழுது, இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர்கள் நமது முன்னோர்கள். Prehistoric peoples were the pioneer of creative knowledge. நம் வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் கிரியேட்டிவ் நாலேஜ் சொல்ல முடிய நாலேஜை உடையவராக இருக்கிறார்கள். From the artifacts and language they developed. அவர்கள் பல செய்பொருள்களை செய்திருக்கிறார்கள், மொழியை கொடுத்திருக்கிறார்கள். We are able to understand how intelligent they were. இதை பார்க்கின்ற பொழுது நம்மை விட அவர்கள் எவ்வளவு அறிவு கூர்மையானவர்கள் என்பதை அறிய முடிகிறது. Origin of Earth and Geological Age. புவியின் தோற்றமும் நிலவியல் காலகட்டங்களும்.
The history of humans is closely related to the history of earth. மனிதர்களின் வரலாற்றை புவியின் வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாது. அப்ப மனிதனின் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு நான் பூமியிலிருந்து தான் தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக பல துறைகள் இருக்கின்றன. ஒன்று ஜியாலஜிக்கல், நிலவியல். அடுத்தது ஆர்கியாலஜிக்கல், தொல்லியல் துறை அல்லது அகழ்வாராய்ச்சி. அடுத்தது பயாலஜிக்கல், எவ்வாறு மனித இனம் பரிணாமம் வளர்ச்சி பெற்றது என்பதை இந்த 3 துறைகள் மூலமாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஜியாலஜிக்கல், ஆர்கியாலஜிக்கல், பயாலஜிக்கல். ஆர்கியாலஜினா என்ன? ஆர்கியாலஜி இஸ் த ஸ்டடீஸ் ஆஃப் ஹியூமன் பாஸ்ட் த்ரூ அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிமைன்ஸ். தொல்லியல் என்பது தொல்பொருளை ஆராய்ந்து விளக்கம் அளிப்பதன் வழியாக மனிதர்கள் கடந்த காலம் குறித்து ஆராயும் இயலாகும். அதே போன்று பேலியோ ஆந்த்ரோபாலஜி is the study of the human ancestors and their evolution by studies of the fossil remains. பேலியோ ஆந்த்ரோபாலஜி என்பது தொல் மானுடவியல். மனிதர்களின் மூதாதையர்களின் உடல் அமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து புதை படிவங்கள், ஃபாசில்ஸ், மண்ணில் புதைந்திருக்க படிவங்கள் இல்லையா, அது மனித ஃபாசில்னா எலும்புக்கூடு. அதை வைத்துதான் நாம் எவ்வாறு உயிரினங்கள் இந்த பூமியில் இருந்தன என்பதை ஆராய முடியும். இதுக்கு உதாரணம் பார்த்துச்சிங்களா, தொல்லியல் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்துச்சிங்களா. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தா கீழடியில் தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே சங்க காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ஆராய்ச்சி முடிவுகள் வருகின்ற போது உலக வரலாற்றில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நமது புதுச்சேரியில் அரிக்கன்மேடு, இங்கேயும் தொல்லியல் துறை இருக்கின்றது. அங்கே பல தொல்லியல் பொருட்களை வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நாம் சற்று இந்த உயிரியலை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பூமியில் உயிரினங்கள் தோன்றி 4 கட்டமாக உயிரினங்கள் தோன்றுவதாக கருதப்படுகிறது. முதலில் பிரிமிட்டிவ் மல்டிசெல்லுலார் ஃபார்ம்ஸ் அப்பியர்டு, அதாவது பல்செல் உயிரினங்கள் தோன்றின. ஏறத்தாழ 600 to 542 million years ago, primitive multicellular forms appeared, that is called as protozoic era. இந்த காலகட்டத்தை நாம் protozoic era சொல்கின்றோம். அடுத்தது இந்த பல செல் உயிரினங்களுக்கு அடுத்தது Paleozoic era, 542 to 251 million years. இந்த காலகட்டத்தில் தோன்றியவை என்னவென்றால் fish and reptiles, plants appeared. மீன்கள், ஊர்வன, தாவரங்கள் தோன்றியதாக கருதப்படுகிறது. இதற்கு பேலியோசோயிக் era என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது மீசோசோயிக் era, 251 million years to 66 million years. இந்த காலகட்டத்தில் தான் டைனோசர், படத்தோட பார்த்துட்டீங்கன்னா டைனோசர், அது தோன்றியதாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தை மீசோசோயிக் era என்று அழைக்கப்படுகிறது. இறுதியாக ஜீனோசோயிக் era, 65 million years ago, ஆஸ்ட்ரோபிதிசன்ஸ் appears, அதாவது பாலூட்டிகள் காலம். அது மனித தோன்றுவதற்கு முந்தைய காலம், அறிவு உள்ள மனிதனாக தோன்றுவதற்கு முந்தைய காலம் என்ன சொல்றோம்னா ஜீனோசோயிக் eraன்னு சொல்றோம். அப்ப இந்த உயிர்கள் தோன்றிய இந்த காலகட்டங்களில் 4 காலகட்டங்களாக பிரிச்சிருக்காங்க.
ஒன்று புரோட்டோசோயிக் ஏரா, நெக்ஸ்ட் பாலியோசோயிக் ஏரா, அடுத்தது மீசோசோயிக் ஏரா, இறுதியாக ஜீனோசோயிக் ஏரா. இவ்வாறுதான் பூமியில் உயிரினங்கள் தோன்றியதாக கருதப்படுகிறது. Human enquiries into the past and origin of the world. உலகின் தோற்றம் மற்றும் கடந்த காலம் குறித்து மனிதர்களின் ஆய்வு. எப்படி மனிதர்களுடைய மாற்றம் இந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சிருக்கோம்னா மனிதர்கள் கண்டுபிடித்த அந்த ஆய்வுகளை நம்ம வரிசைப்படுத்தி வைத்துக் கொள்கின்றோம். கலெக்ஷன் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ். தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் கிடைத்த அந்த பொருட்களை நாம் வரிசைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். ஐடியாஸ் ஆஃப் ஸ்டாட்டிகிராபிஸ்ட் அண்ட் ஜியாலஜி. பாறை அடுக்கியல், அதாவது பூமி என்பது ஒரு அடுக்கு இல்லை, பல அடுக்கு நிறைந்த பகுதி நிலம். இந்த நிலத்தின் பாறை அடுக்கில் ஒவ்வொரு அடுக்கிலும் கிடைக்கப்பட்ட பொருள்களை வரிசைப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அதற்கு ஸ்டாட்டியோகிராஃபின்னு சொல்றாங்க, பாறை அடுக்கியல். அண்ட் ஜியாலஜி, நிலவியல் சொல்றாங்க. இது போன்ற ஆராய்ச்சிகள் மூலமாக தான் நாம் ஹியூமன் எவல்யூஷனை தெரிஞ்சுக்க முடியும். அதேபோல டார்வின்ஸ் தியரிஸ் ஆஃப் பயாலஜிக்கல் எவால்யூஷன். டார்வின் தியரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பயாலஜிக்கல் எவால்யூஷன் தியரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உயிரியல் பரிணாமம். அது மட்டும் இல்ல, டிஸ்கவரி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல் ஃபாசில்ஸ். மனிதம் மற்றும் உயிரினுடைய ஃபாசில்ஸ் புதை வடிவங்கள் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடியும். அதேபோல ஸ்டோன் டூல்ஸ், கற்கருவிகள் அண்ட் ஆர்ட்ஃபேக்ட்ஸ் ஆஃப் early civilization. நம்முடைய முந்தைய நாகரிகங்களின் மூலம் கிடைக்கப்பட்ட அந்த செய்பொருள்கள். அதேபோல the ability to decipher early scripts, தொடக்க கால எழுத்துக்களை வாசிக்க தொடங்கமை. இது போன்ற பொருட்கள் மூலமாக தான் நாம் ஹியூமன் என்கொயரிஸ் இன்டு தி பாஸ்ட் அண்ட் ஆரிஜின் ஆஃப் த வேர்ல்டை தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி ஆர்கியாலஜி மூலம் சேகரிக்கப்பட்ட பொருட்களை நமது முன்னோர்கள் மியூசியத்தில் வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதேபோல் வைத்துக்கொண்ட மியூசியத்தில் உலகில் மிக தொன்மையான மியூசியம், த ஓல்டஸ்ட் மியூசியம், த மியூசியம் ஆஃப் என்னிகால்டி நன்னா in the Mesopotamia was established in 530 BCE. உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம், அதுக்கு பேரு என்னிகால்டி நன்னா. இந்த அருங்காட்சியகம் மெசபடாமியாவில் கிமு 530 அமைக்கப்பட்டது. இளவரசி என்னிகால்டி இவர் நவீன பாபிலோனியா அரசரான நபோனிடஸின் மகளாவார். இப்ப பாபிலோனிய அரசர் நபோனிஸ் என்பவர் அவர் காலகட்டத்தில் சேகரிக்கப்பட்ட அந்த ஃபாசில்ஸ், ஆர்ட் கிராஃப்ட்ஸ், இந்த பொருட்களை நன்னிகால்டி என்ற மியூசியத்தின் மூலமாக முதலாக வைத்தார். ஸோ ஓல்டஸ்ட் மியூசியம் இன் த வேர்ல்ட் இஸ் த மியூசியம் ஆஃப் என்னிகால்டி. அடுத்தது கேபிட்டோலியன் மியூசியம் இன் இட்டாலி. இட்டாலியில் உள்ள கேபிட்டோலியன் மியூசியம் இஸ் perhaps the oldest surviving museum. இன்றும் இத்தாலியில் இருக்கின்ற அந்த மியூசியத்துக்கு கேபிட்டோலியன் மியூசியம் சொல்றோம். இந்த மியூசியத்திலையும் மனித இனங்களை பற்றி, மனித பரிணாம வளர்ச்சியை பற்றி நிறைய செய்பொருள்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இது இத்தாலியில் உள்ள கேபிட்டோலியன் மியூசியம். அடுத்தது ஆக்ஸ்போர்டியன் மியூசியம் அட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு மியூசியம் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு பேரு ஆக்ஸ்போர்டியன் மியூசியம். பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆக்ஸ்போர்டியன் அருங்காட்சியகமே உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் அப்படின்னு கருதப்படுகிறது. இன்றும் போனாலும் நம்ம
ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இந்த ஆக்ஸ்போர்டியன் மியூசியத்தை பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக நேச்சுரல் செலெக்ஷன், the process by which organisms that are better adapted to the environment would survive and produce more offspring. நேச்சுரல் செலெக்ஷன் அதாவது இயற்கை தேர்வு அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னவர் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிறத சொன்னார். இயற்கை தேர்வுனா என்ன? தங்களது சூழ்நிலைக்கு சிறந்த முறையில் தகவமைத்துக் கொள்ளும் உயிரினங்கள் பிழைத்து அதிகமாக இனப்பெருக்கம் செய்து பல்கி பெறும் செயல்முறை இயற்கை தேர்வு எனப்படும். அதே போல இந்த மனித பரிணாம வளர்ச்சியை பற்றி முக்கியமா சொன்னவர் சார்லஸ் டார்வின். இவருடைய சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் மீன்ஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபார்ம் தட் வில் லீவ் த மோஸ்ட் காப்பீஸ் ஆஃப் இட் செல்ஃப் இன் சக்சசிவ் ஜெனரேஷன். தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்பது அடுத்த தலைமுறைகளில் தனது சந்ததியை அதிக எண்ணிக்கையில் விட்டுச் செல்லும் ஒரு இனம் பிழைத்து நீண்ட வாழ்வதை குறிக்கிறது. ஆகையால் த நேச்சுரல் செலெக்ஷன் அதேபோல் சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் என்பது இந்த இரண்டு கருத்துக்களை சொன்ன ஹெர்பர்ட் ஸ்பென்சர், சார்லஸ் டார்வின் இவர்கள்தான் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸை பற்றி சொன்ன முதல் கருத்துக்களாகும். நேச்சுரல் செலெக்ஷன் பாருங்க. மதர், ஃபாதர் இவங்க 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 5 குழந்தைகளை உற்பத்தி செய்கிறார்கள். இது சாதாரண நடைபெறுகின்ற விஷயம், நேச்சுரல் செலெக்ஷன். அடுத்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் உதாரணம் பாருங்க. இந்த ஒட்டகச்சங்கி இருக்கு இல்லையா, ஒரிஜினலி ஷார்ட் நெக்ட் ஆன்செஸ்டார், நம்முடைய பழைய அது மூதாதைய ஒட்டகச்சங்கி வந்து கட்டையாக தான் இருந்தது. அது என்ன செய்யுது? தனது உணவை தேடுவதற்காக முயற்சி செய்கிறது. முயற்சி செய்து அதனுடைய கழுத்து நீண்ட வடிவமாகிறது. இப்போது பார்க்கின்ற ஒட்டகச்சங்கி ஆகிறது. அப்ப நம்ம சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்னா நாம் இங்கு வாழ வேண்டும் என்றால் நாம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற வேண்டும் என்பதைத்தான் சார்லஸ் டார்வின் அவர்கள் சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் என்ற தேரி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்து ஃபாசில். ஃபாசில் என்பது புதை வடிவங்கள். மனிதனோ இல்லது தாவரங்களோ இறந்த பிறகு புதைக்கப்படுகிறது. அவர் புதைக்கப்படுகின்ற அந்த உயிரின மற்றும் தாவர கழிவுகள் பூமியில் அழுத்தத்தால் இறுகி இதே போன்ற உலக மாதிரி மாறிவிடுவதாக சொல்லப்படுகிறது. Prehistoric animals are plants that turns into stone over a period of time, millions of years, because of chemical and physical process. பௌதிக மற்றும் ரசாயன மாற்றத்தால் இந்த மனித கழிவுகளும் தாவர கழிவுகளும் கல் போன்று மாறிவிடுவதாக சொல்வதைத்தான் ஃபாசில் என்று சொல்கின்றோம். உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஃபாசிலினுடைய ஒரு அங்கமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது நாம் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 3 காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஸ்டோன் ஏஜ், கற்காலம். அடுத்தது பிரான்ஸ் ஏஜ், வெண்கல காலம். அடுத்தது அயன் ஏஜ், இரும்பு காலம். இது போன்று இந்த 3 ஏஜ் சிஸ்டத்தை பற்றி சொன்னவர் தான் C.J. தாம்சன். ஆகையால் இவர்தான் ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ் போன்ற காலங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். இவ்வாறு நாம் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி பற்றி தெரிந்து கொள்வதற்காக இதுவரையில் நாம் ஒரு அறிமுகமாக பார்த்தோம். அடுத்த பகுதியில் இன்னும் விரிவாக நாம் பார்க்கலாம்.